அழகான காலை பொழுது. என்னதான் இன்னைக்கு ஒர்க்கிங் டேன்னு மனசில் கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலுமே நம்ம சமைச்சு தானே ஆகணும். ஸோ காலையில் உள்ளே வந்து நான் என்ன பிளான் பண்ணேன்னா, இன்றைக்கி லஞ்சு புளியோதரையோ தால் திக்காரி அப்படிங்கிற ஒரு சிம்பிளான சைட் டிஷ்ஷு தான். ஸோ இன்றைக்கி அதை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறதுக்கு ஒரு பக்கம் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு பக்கம் என்ன யோசிச்சுட்ருக்கேன்னா, என்ன தான் நம்ம வந்துட்டு ஐயோ இன்றைக்கி ஒர்க்கிங் டே, இன்றைக்கி என்ன பிரச்சனை வரப்போகுதோ, இன்றைக்கி என்ன அது வரப்போகுதோ இது வரப்போகுதோன்னு யோசித்தாலும் வர்றது வரதான் போகுது. ஸோ நம்ம அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியத்தை மனசில் வச்சுக்கிட்டாலே போதும். என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த நாளையுமே வந்து அசால்ட்டாக வந்து கடந்து போகலாம். எல்லாரும் மாதிரியும் நானும் சாட்டர்டே சண்டேக்காக தான் ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணுறேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி மாவில் தோசையும் அதில் கீ விட்டு சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் வீட்டு செல்ல பிள்ளை வேறு யாரும் இல்லை, என்னோடய ஹஸ்பண்ட் தான். அவங்களுக்காக நான் வந்து அழகான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். சிரிப்பு வந்து ஒவ்வொரு நாள்லேயும் அவ்வளவு முக்கியமான விஷயம். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட சரி, உங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து நல்லா சிரித்து சந்தோஷமாக பேசி உங்களோட டைமை வந்துட்டு நல்லா வேல்யூபிளாகவே ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மனசுக்கு பிடிச்சதை பண்ணி சந்தோஷமாக வாழுங்க. உங்களால் கண்டிப்பாக முடியும்.